மேட்சிங்கே இல்லை ப்ரோ. 1000 வாட்டி மேலே பார்த்தாச்சு சின்ன ஸ்க்ரீனில். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதான் சொல்கிறேன்ல, படையப்பா வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் மூவி. இது வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் திருப்பி யோசிச்சாலும் இந்த மாதிரி ஒரு படத்தை திருப்பி கொடுக்க முடியாது. படையப்பா தான் அது ஒரு பெஞ்ச் மார்க். எல்லாமே நீங்கள் வந்து படையப்பா பார்க்கும்போது அங்கங்கே சொல்லலாம், டே இது பிரதீப் ரங்கநாதன் இந்த ஸ்டைலில் எடுத்துட்டார்ல, தனுஷ் இந்த ஸ்டைலில் எடுத்துட்டார்ல, எல்லாருமே அதை நான் தப்பாக சொல்ல, பட் எல்லாருமே அவரை பார்த்து வளர்ந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்திருக்கோம். நம்ம அந்த இம்பாக்ட் இல்லாமல் யாராலேயே இருக்க முடியாது. அந்த படையப்பாவோட இம்பாக்ட் இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ தேரேஷ்க்கு மேலே இப்படி பற்ற வச்சு தனுஷ் ஒரு சிகரெட் அடிக்கிறாரு, அந்த சீன் ஆகட்டும். பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவர் காலை வந்துட்டு அந்த பெஞ்ச் மேலே தாண்டி வந்து நடந்து வருவார், அந்த சீனை வந்துட்டு டியூட்ல ஆகட்டும். எல்லா நடிகர்களும், இந்த காலத்து நடிகர்களும் இன்ஸ்பயர்டு பை ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்கிறதுக்கே படையப்பா ஒரு மிகப்பெரிய அறிகுறி. ஸோ படையப்பா ரீலீஸை நீங்கள் சின்ன வயசில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஒய் வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் மேன் திஸ் மச் அப்படிங்கிறத. அண்ட் ஃபைனலாக வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னும் ஒரு 25 இயர்ஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருந்து தலைவர் 100ங்கிற போது நமக்கு 50 வயசாக இருக்கும். அப்போ வந்து கூட வேறு ஏதாவது படம் ரிலீஸ் ஆனால் என் பையன் குட்டி பேரன் பேத்தி எல்லாம் கூட்டின்னு வந்து ஒரு படத்தை பார்ப்பேன். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கரெக்டு. இப்போ வந்து சொல்கிறாங்க துப்பாக்கியை பிடிங்க சிவா, அதை பிடிங்க சிவான்ட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி சிவாஜி சார் சொல்லியிருப்பாரு, இப்போ நீ முன்னாடி போப்பா, உனக்கு பின்னாடி தான் நாங்கள்லான்ட்டு. அதுதான் உண்மையான துப்பாக்கியை பிடிங்க சிவா மூமெண்ட்டு. நீ முன்னாடி போ, தமிழ் சினிமாவே உன் பின்னாடி தான் நாங்கள் வர போகிறோன்னு சொல்லி சிவாஜி ஐயாவே கொடுத்துட்டு போன ஒரு மொமெண்ட் தான். படையப்பாக்கு முன்னாடி ரஜினிகாந்த் என்கிற ஒரு ஸ்டைல் மன்னன், படையப்பாக்கு அப்புறம் த எவர் கிரீன் ஓஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனது படையப்பால மட்டும்தான். அண்டு நிறைய ட்ரிவியாஸ் வருது. படையப்பால சாரே வந்து பேசியிருந்தார்ல, ஒரு ஒயிட், இன்னைக்கு பார்த்தா கூட அந்த ஒயிட் ஜிப்பா போட்டு அந்த இதை போட்டு வராருல ஸ்டைலா, அப்பா அந்த ஆறா வந்துட்டு யாருக்குமே இனிமே ஒரு 100 ஜென்மம் பிறந்து வந்தாலும் நீலாம்பரி மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியாதுங்க. சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவன் வேறு சூர்யா ஃபேன், இது வரைக்கும் படையப்பா பார்க்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கான். மச்சான் எப்படி படம் சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சான்ஸே இல்லை. வி காட் ரஜினி ஃபைட். உண்மையை சொல்லணும்னா சான்ஸே இல்லை. தலைவர் ஸ்வாக்லாம் டைம்லெஸ்ஸுங்க, எவர் கிரீன், வேற மாதிரி இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவர் ஹேட். ரோஹினிக்கும் ஒரு பிக் கூடோஸ், ஏன்னா எங்களுக்கு அந்த பேண்ட் கொடுத்தாங்க, ஃபுல்லாக அந்த ஏர் கன் வச்சு போட்டாங்க. ஒன்ஸ் மோர் வந்து பாட்டு 2 பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அப்புறம் அந்த ஊஞ்சல் சீன் சான்ஸே இல்லைங்க, வேற மாதிரி இருந்துச்சு. சொல்கிறேன், நான் இப்போ ரஜினி ஃபேனாக மாறிட்டேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஒரே படத்தில் ரஜினி ஃபேனு, ஃபார்மர் சூர்யா ஃபேன். வைப் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி அதனால தான் வந்திருக்கோம், அவருக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த ஊஞ்சல் சீன், அந்த ஊஞ்சல்லேருந்து இறக்குறதுலேருந்து எதுவுமே பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி நீலாம்பரி கேரக்டர் இன்றைக்கி பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பார்க்க. ஏன்னா நான்லாம் 80s கிட்ஸ் தான், இப்போ பார்க்குறப்பையும் அப்படியே அதே ஃபீலில் தலைவர் அப்படியே இருக்கார். ஆமாம்மா, ஆக்சுவலி இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கு நல்லாயிருக்கும். அவங்க திருந்திட்டாங்கன்னா நல்லா இருக்காது. வைப்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்படி ஒரு படம் நம்ம கேடிவியில் சன் டிவிலே பார்த்து வளர்ந்துட்டோம். திடீர்னு அப்படி ஒரு பிரம்மாண்டமான படம் தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு பழைய படம் மேலே சொல்ல முடியாது, புது படத்தோட பயங்கரமாக இருந்துச்சு செலிப்ரேஷன். படத்தில் கூஸ் பம்ப்ஸ் இருந்தால் பரவாயில்ல, படமே கூஸ் பம்ப்ஸ், ஒவ்வொரு சீன்ஸுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்தது. இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரோ. அப்போ வந்து டிவியில் பார்த்தோம் சின்ன ஸ்க்ரீனு, இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு, இப்போ மாசாக இருந்துச்சு. இப்போ இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வந்து வரதில்லைங்கிற ஃபீல் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி திருப்பி எடுக்க முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் வந்து நடக்கிறது, அது அந்த மாதிரி ஒன் டைம் ஹேப்பன்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேஷன் ஆஸ் யூஷுவல், தலைவர் தான். புது படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. புது படம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எல்லா படம் ரிலீஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதை படைப்பா பார்க்க வந்திருக்கோம். இப்போ எல்லா படம் ரிலீஸ்லாம் நல்லா இருக்கும். எத்தனை டிவியில் பார்த்துருக்கோம், இதை இப்போ தேட்டரில் பார்க்கும்போதே ஃபீல் பண்ணோம். இப்போ வந்து பார்த்துட்டோம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம், என் அண்ணா வயிற்றுல இருந்தான் அப்போ வந்த படம். மாசமா இருந்தாங்க, என் வயிற்றுல இருந்தா நான் பார்க்கும்போது இப்போ என்ன கூப்பிட்டு வந்திருக்காரு படத்துக்கு தம்பி. அது எல்லா படத்துலையும் ரஜினி சார் அதான் நமக்கு சொல்லி கொடுக்காது தானே, ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். அதை வச்சு என் பிள்ளைங்க வளர்ந்து அதான் ஒழுக்கம். சரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பிளாஸ்ட் தேட்டர் புதுசாக பார்த்த மாதிரி. கூலி ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே, ஜெயிலர் 2 அதே மாதிரி, எல்லாமே அதே மாதிரி. அதான் எப்படி ஃபாதர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பொண்ணுக்கு எப்படி லவ் கொடுக்கணும், அது மாதிரி ஒய்ஃபை எப்படி மதிக்கணும், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஹோல் லைஃப். ஒரு வில்லியை கூட அவர் எதுவும் துன்புறுத்தலை, அது ஒதுங்கி தான் போயிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. நீலாம்பரி தான் சூப்பர், ஈக்குவலானது.
அதான் சொல்லிக்காரு ரஜினி சார் சொல்லியிருக்காரு படையப்பாவில் நீலாம்பரி தான் ஒரே வில்லி தான் நீலாம்பரி பாஷால் ஆண்டனி ரஜினி சார் சொல்லியிருக்காரு அப்படி நீலாம்பரி எப்படி அடுத்து இன்னொரு பார்க்கணும் நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம் நாளைக்கு வருவோம் இன்னொரு டிக்கெட் புக் பண்ணியாச்சு நாளைக்கு பண்ணியாச்சு நான் வந்து எப்படி பார்த்தேன்னா ஆல்ரெடி நான் படையப்பா பார்த்ததெல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன் மைண்ட்ல இருந்து. இன்னைக்கு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு படம் வருதுப்பா, ஒரு மாஸ் ஹீரோ படம், அதை ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போமே அந்த ஃபீல்டில் தான் வந்து இருந்தது படம். வெறித்தனமான, அதாவது வந்த கூட்டத்தில் ஒருத்தர் ரஜினி நாராயணன் இல்லையா, வந்த கூட்டம் எல்லாருமே ரஜினி நாராயணன் தானா, அந்த அளவுக்கு வைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சரியான ஒரு வைப்பு. பேப்பரெல்லாம் மிஷினு கொண்டு வந்துட்டாங்க, மிஷினில் போட்டு அதை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபயர் சர்வீஸ் அடிப்பாங்களே தண்ணி, அந்த மாதிரி உள்ள அடிச்சிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒன் மோர் கேட்டு கேட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வைப்பு. தலைவரோட ஊஞ்சல் சீனு, ஓப்பனிங் சாங்கு, கிக்கு ஏறுதே சாங்கு, அப்புறம் நடுவில் வந்து ஒரு அந்த இந்த ஃபைட்டு, அந்த ஒரு ஃபைட் ஒன்று, ஆமாம் பேர்பாடி ஃபைட்டு போடல, அது அந்த இது ஊஞ்சல் சீன் தான் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒன் மோர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு மாசாக இருந்தது. சரியான ஒரு வைப்பு ப்ரோ. கண்டிப்பாக வந்து தலைவர் வந்து வயசே ஆகலன்னு தான் சொல்லணும். அவருக்கு இன்னமும் வந்து டஃப் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வந்து சரியாக பண்ண. நல்லா ஏகே ஃபேன் தான், அஜித் சார் ஃபேன் தான். பட்டு ஒரு இந்த வயசுலேயும் ஒரு 75 வயசுல மிரட்டுறாரு பார்த்தீங்களா. கண்டிப்பாக ஜெயிலர் 2 அப்டேட் வந்து சீக்கிரம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வெயிட்டிங். இல்லை நம்ம இது மாதிரி படங்கள் வருது, குட் பேட் அக்லிலாம் மாசாக இருந்துச்சு. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜெயிலர் கூட வந்து தலைவர் கிளைமேக்ஸில் அப்படி சுருட்டை அப்படி தூக்கி அந்த இதை போடு பற்ற வைப்பார், அதெல்லாம் செம்ம மாசாக இருக்கும். இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா இந்த ஃபேமிலி பேக்கேஜ் மிஸ் ஆகுது. மன்சூர் அலிகான் வராரு, ஒரு சீனு ஒரு ஸ்லாங் பேசுகிறாரு, அது வந்து சிரிப்பாக இருக்குது. மணிவண்ணன் வந்து ஒரு மிரட்டுறாரு வந்து, ஏண்டா கிரானைட்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா அதான்டா மரத்தடியில் 3 சீட் ஆடுற பயலுங்களுக்குலாம் வந்து அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சௌந்தர்யா மேடம் எல்லாருமே செம்ம. அந்த பேக்கேஜ் தான் இல்லை. அதை வந்து சூப்பராக ரஜினி சார் ஒரு ஸ்டோரியை பார்ட் 2 தயவுசெய்து பண்ணலாம். ஏன்னா ரஜினி சார் சூப்பராக அவர் ஸ்டோரி பண்ணியிருக்கிறாருன்னா இப்போ தான் எனக்கு தெரியும். ஆமாம், ஷாக்கிங்கு எப்படி தலைவர் பண்ணார் அப்படின்னு. இந்த படத்தை கண்டிப்பாக பார்ட் 2 பண்ணணும், கண்டிப்பாக பார்ட் 2 பண்ணலாம், ஒர்த்து. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக திரும்ப ஒரு பார்த்த படமே பார்த்த மாதிரிலாம் இல்லை. தலைவர் வைப்பு அதே வைப்பு தான். நீலாம்பரி மாசு, ஆமாம்மா இதுதான் சிலபஸ், இதுலேருந்து தான் எல்லாமே எடுக்கணும். இப்போ பெருசாக மசாலா படம் இந்த லாஜிக் மிஸ்டேக்கு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. எதையுமே யோசிக்காமல் இந்த மாதிரி படத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வேண்டியதான். தலைவர் ஸ்டைலு எப்பயுமே தலைவர் ஸ்டைல் தான். நாங்களாம் தலைவர் அந்த ½ அன் ஹவர் இன்டர்வியூ கொடுத்தாரு படைப்பா ரீரிலீஸ்க்காக, அதையே நாங்கள் 30 வாட்டி பார்த்தோம். அதனால ஆமாம் 30 நிமிஷம் 30 வாட்டி பார்த்தோம். ஸோ அதான் நல்லா இருந்துச்சு, அதே வைப் தான். ஏன்னா அப்போ படைப்பா ரிலீஸ் ஆனப்போ எனக்கு 3 வயசு, அப்போ என்னால் தேட்டரில் பார்க்க முடியல. ஸோ இப்போ பார்த்து அந்த என்ஜாய் பண்ணி அதெல்லாம் இறங்கி டான்ஸ் ஆடி அந்த நல்லா வைப்பாக பண்ணிருந்தோம். செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு புது படம் வந்தால் எப்படி இருக்குமோ அதை விட நல்லா செம்ம சாட்டிஸ்ஃபைட். இல்லை நான் ரீசெண்டாக எதுவும் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல. சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. தலைவர் செம்ம. என்னோட 10 வருஷம் கனவு, ஹாப்பியாக தலைவர் பார்த்துட்டு வந்துட்டேன். சந்தோஷம். இன்னைக்கு ஃபுல்லாக ஜோஷ் தான், பயங்கரமாக இருக்குது. இப்போ நீ இங்கே உள்ள போய் என்ஜாய் பண்ணுங்க, வேற மாதிரி இருக்கும். நமக்கு எப்பவுமே தலைவர் தான். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போலாம் 6 வயசு 4 வயசு இருந்திருப்போம். அப்போ இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. சீனுக்கு எல்லாருமே ஒரு இது கான்செப்ட் மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே ட்ரிபியூட் தாங்க. ஸ்க்ரீன் மேலே ஏறி டான்ஸ் ஆடுறது என்ன, லேடிஸ் பசங்க சின்ன பசங்க குட்டி எல்லாருமே தலைவர்னாலே தலைவர் தான். அவரை இப்போவும் லாஸ்ட்டாக நம்ம கூலியில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 25 இயர்ஸ் மாதிரியே தெரியாது. அவர் அப்போ எப்படி பண்ணாரோ இப்போவும் அப்படியே தான் பண்ணுறாரு. அவருக்கு எப்போவுமே முக்கியமான கேரக்டரு. தலைவர் இந்த இடையில ஒரு 35 மினிட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பார், ஒரு நந்தினியை பார்த்து நடத்த சொல்லியிருந்தார்ல, பொன்னியின் செல்வன். ஸோ அந்த கரெக்டான பர்ஃபெக்டான அவங்க இது ஒரு ஃபேஸ் ஆப்பு இன்டர்வலில் ஒரு ஃபேஸ் ஆப் வரும். அதை நம்ம அப்போ நோட் பண்ணியிருக்க மாட்டோம், இப்போ நோட் பண்ணி அது செம்மையாக இருந்துச்சு. ஓவரால் தலைவர் தான். மனுஷன் வந்து ஒரு வெரி அண்டர் ரேட்டட் ஆக்டருங்க. ஏன் அண்டர் ரேட்டட்னு சொல்கிறேன்னா, அவர் நடிகராக எல்லாரும் பார்க்காம கடவுளை ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஒரு ஸ்டைல் மன்னன் சூப்பர் ஸ்டார் இருக்கணும். அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு ஸ்டாக் ரியாக்ஷன் தான் இருக்கும். அந்த தங்கச்சிக்கு ஊட்டி விடுற சீனில் இப்படி ஊட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுகிற ரியாக்ஷன் இருக்கும்ல, அந்த ரியாக்ஷன்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு க்யூட்னஸும் நீங்கள் பாருங்களேன். போய் படையப்பாயன் மருமகளை கூட்டுவான்னு சொல்லும்போது அப்படியே நடந்து போயிடலாம், ஆனால் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து அப்படி பண்ணிட்டு போவார். அந்த ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஒன்றும் தலைவர் ஃபேன்ஸ்னு இல்லை, நியூட்ரல் ஃபேன்ஸ் கூட நோட்டீஸ் பண்ணி நீ கட்டின விஷயம் வந்து வேற லெவல் விஷயம்.